கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்மையெல்லாம் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில் 1 பேதுருவில் இருக்கக்கூடிய அழைப்புகளை நம்முடைய சிந்தைக்கு நாம் கொண்டு வருவோம். முதலாவது 1 பேதுரு முதல் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். பிரியமானவர்களே, முதலாவது நம்மை அழைத்தவர் பாவத்திலிருந்து நாம் பரிசுத்தமான தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அழைத்தார். அது ரட்சிப்பு. பிறகு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக நம்மை அநேக விதமான அழைப்புகளிலே அழைத்திருக்கிறார். அவைகளில் இந்த 1 பேதுருவில் இருக்கக்கூடிய ஒரு சில அழைப்புகளிலே முதல் காரியம் பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். எவைகளில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமாம்? உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நிபந்தனையாக அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்கள் இவைகளிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக இதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று சொல்லி முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இரண்டாவது அழைப்பு, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஒளியின் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒளிக்குரிய ஆயுதங்கள் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியின் பிள்ளைகளுக்குரிய செயல்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த முதல் பகுதியில என்ன நிபந்தனை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை அழைத்த இந்த ஒளியின் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை, நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகளை, ஒருவேளை நம்முடைய சரீரங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளாக இந்த உலகத்திலே அறிவித்து ஒளியின் பிள்ளையின் சாட்சியாக அந்த அழைப்புக்கு ஏற்றவனமாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். முதல் பகுதியில பார்க்கிறோம், இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? 20வது வசனம் பாருங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். மூன்றாவதாக அழைப்பு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை பொறுமையாக சகிக்க வேண்டும். சகிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து உங்களுக்கு அவப்பெயர் வந்தாலும் கூட, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அநேகர் குற்றம் சுமத்தினாலும் கூட நீங்கள் அதை பொறுமையோடு சகிக்கும்படியாக, சகித்து கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? இந்த அடிச்சுவடை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம அழைத்த தேவன் ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்கிறார். என்ன நிபந்தனை? தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல், நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தீமைகள், நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய உதாசனங்கள், நம்மை உதாசனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பதிலுக்கு பதிலாக செய்யக்கூடாது. இல்லையா? அங்க பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய செயல்களை நாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களுக்கு சரி கட்டாமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஐந்தாவதாக கடைசியாக நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்கள், நித்திய மகிமைக்காக அவர் அழைத்திருக்கிறார். எவ்வளவு உன்னதமான அழைப்பு பாருங்கள்.
இப்படிப்பட்ட ஒரு நித்திய மகிமைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்று சொன்னால் அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஆகையினால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், போராட்டங்கள் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில பரிசுத்தத்துக்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். பாடுபடும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்காக நாம் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த அழைப்புகளுக்கு பாத்திரவான்களாய் வாழ்ந்து தேவன் நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கேட்ட உங்களின் இந்த காலை வேளையில அவர் ஆசீர்வதிப்பாராக.